வெல்கம் டு ஜானி வாட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய கண்டென்ட் எதை பற்றினா, ஆல்ரெடி அண்ணா யூனிவர்சிட்டி MBAயில் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. அதன்படி நேற்று ஈவினிங் எல்லாருக்குமே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியாச்சு. அண்ட் தென் பார்த்தோன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரீவேல்யூஷன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த அளவில் September 1 மண்டே. அது ரீவேல்யூஷன் போடலான்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் செப்டம்பர் 1க்குள்ளே நீங்கள் ரீவேல்யூஷனுக்கான அப்ளைமெண்ட் பண்ணுறதை பண்ணிடலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பேப்பர் காப்பி, அதாவது நீங்கள் எழுதின ஆன்சர் ஸ்கிரிப்டை தான் நீங்கள் ஃபோட்டோ காப்பிக்கான பேமெண்ட் ஃபஸ்ட் பண்ணுவாங்க. அது பார்த்தோன்னா 300. அண்ட் தென் ஒன்ஸ் உங்கள் பேப்பரை பார்த்ததும் உங்களுக்கு அதை இன்னும் மார்க் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா அகைன் நீங்கள் அதை ப்ரொசீட் பண்ணலாம் வேல்யூஷனுக்கு. அதுக்கும் பேமெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கான பேமெண்ட் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணுற, தட் இஸ் வேல்யூஷனுக்கான பேமெண்ட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளை பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே உங்கள் பேப்பர் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, அதில் மார்க் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளோட டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மார்னிங்லேருந்து கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட கால்ஸ் என்னால் எடுக்க முடியல. அண்ட் தென் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நிறைய சப்ஜெக்ட்ஸ் நான் கிளியர் பண்ணிவிட்டேன், எனக்கு ஸ்டார்ட் கிளியர் ஆகிடுச்சு, QT கிளியர் ஆகிடுச்சின்னு சொல்லி. உங்களுடைய சக்ஸஸ் அது எல்லாமே எல்லாருக்கும் சேர்த்த ஒரு கமெண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக இது எல்லாமே உங்களுடைய ஹார்ட் ஒர்க் தான். உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க, அதனால் நீங்கள் நல்ல சக்ஸஸ் எடுத்திருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் நம்ம டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒவ்வொருத்தருடைய ரிசல்ட்டுமே எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணுறத பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தென் இதே பேஸ் பண்ணி உங்களுடைய தேர்ட் செம்மை பொறுத்த அளவில் தேர்ட் செம்க்கான CGP இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஏன்னா உங்களோட ஸ்பெஷலைசேஷன் கான்செப்ட் இல்லைங்களா. அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் அதில் நல்ல மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணுங்கள். எக்ஸாம் டைமில் லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போதும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் தென் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை நீங்கள் மெசேஜ் பண்ணதும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஃபைன், நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும்பொழுது இந்த லாஸ்ட் டைம் அப்போ நீங்கள் செஷன்ஸ் கேட்டுருந்தீங்க. அப்போ பேட்ச் அவைலபிள் இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன். அண்ட் தென் பேட்ச் அவைலபிள் இருக்கும்போது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள், நான் ஒன்ஸ் பேட்ச் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லியிருந்திருப்பேன். அதன்படி இப்போ பார்த்தீங்கன்னா பேட்சஸ்மே அவைலபிள் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் படிக்கிறதுக்கான கரெக்டான பிளான் போட்டு படிக்கணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு சம் பேப்பராக இருந்தாலும் சரி, தியரி பேப்பராக இருந்தாலும் சரி, இப்போ ஆல் சப்ஜெக்ட் டியூஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது. ஃபஸ்ட் செம், செகண்ட் செம் இது எல்லாத்துக்குமே. உங்களுக்கு டியூஷன்ஸ் வேணும் இல்லை ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான செஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.